இப்போது இதில் ஒரு கார்ட்டூன் அட்டாச் பண்ணியிருக்கேன். அதை ஃபஸ்ட் நீங்கள் பாருங்கள். அதில் வந்து எனக்கும் என்னுடைய கஸ்டமருக்கு நடந்த நிகழ்வுகள் ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் அவர் வந்து எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை ஏற்படுத்தி ஒரு கிட்டத்தட்ட எதிரியாக மாறுற அளவுக்கு ஆனார். அதுக்கப்புறம் இப்போ மிக அருமையான நண்பர் அவர். அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இதை நீங்கள் பாருங்கள், அப்புறம் அதை பற்றி பேசுவோம். ஹாய் வேந்தன் சார். இளங்கோ சார் உட்காருங்க. இந்த பைக்கை 10 மினிட்ஸ்ல ஃபினிஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். டே விஜி, டே டீ கொண்டு வா. ஓகேண்ணா. இளங்கோ சாரை உள்ள வர சொல்லவா? ஹாய் வேந்தன், எப்படி இருக்கீங்க? சார் ஐ அம் ஃபைன். ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து. ஆமா வேந்தன், முன்ன மாதிரி இப்ப இல்ல. ஒர்க் லோட் கொஞ்சம் அதிகமாயிருச்சு. ஒர்க் ஃப்ரம் ஹோம் தானே இளங்கோ சார், அப்படியே பைக்கை கொண்டு வரலாமே. 24/7 ஆன்லைன் ஜாப் வேந்தன். நகர கூட முடியாது. இதை விட ஆபீஸ்க்கு போயிட்டு வந்துடலாம். டே விஜி, வண்டியில எல்லா வேலையும் முடிஞ்சுதா? வாட்டர் வாஷ் பண்ணிட்டியா? பண்ணியாச்சுண்ணா. ஓட்டி பாருங்க. ஷாக் அப்சார்பர்ஸ் நெக்ஸ்ட் டைம் மாத்தணும். இல்லைனா அது மற்ற ப்ராப்ளம்களை ஏற்படுத்தும். வண்டி எடுத்தாரா? எடுத்துட்டு வாடா, ஓட்டி பார்க்க சொல்லுவோம். அப்படியா? ஆமா சார். இந்த பைக்கை நீ எடுத்து 3 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஃப்ரண்ட் ஃபோர்க் செக் பண்ணணும். கண்டிப்பா ரியர் ஷாக்ஸ் அடுத்த சர்வீஸ்ல சேஞ்ச் பண்ணிருங்க. சரிங்க, கண்டிப்பா. வண்டி நல்லா ஓட்டி பாருங்க. அடுத்த தடவை நம்ம கண்டிப்பா ஷாக் அப்சார்பர், ஸ்ப்ராக்கெட், மத்த விஷயங்கள் எல்லாமே நீங்க லாங் போகும்போது மாத்தணும். வேந்தன், பைக் ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா வேலை செஞ்சிருக்கீங்க. ரொம்ப கிளீனா இருக்கு. நெக்ஸ்ட் டைம் நீங்க சொன்ன அத்தனை வேலையும் செஞ்சு கொடுங்க. இப்ப ஏப்ரல் 2, ஜூலை எண்ட் அல்லது ஆகஸ்ட் 1 வீக் கால் பண்ணுங்க. விஜய் அனுப்புறேன் உங்க லாங் ட்ரிப்க்கு. அதுதான் கரெக்டா இருக்கும். சரி. ஏன்னா ரொம்ப பெரிய வீடியோவை போட்டு நீங்கள் யாரும் பார்க்கறது இல்லை. இது ஒரு பார்ட்டாக போடுறேன். இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஃபிசிக்ஸ் இருக்குது, அதை உங்களுக்கு லாஸ்ட்டாக சொல்கிறேன்.